ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்நாடு ஈஸியர் சென்டர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது தான். அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கவங்க நம்ம கவர்மெண்ட் தர அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அவைல் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணக்கூட ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அது எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்ட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ரொம்ப நாள் கழிச்சு 11 months to 12 months கழிச்சு இப்போ தான் வீடியோ போடுறோம். அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரெகுலராக வீடியோஸ் எடுக்க முடியல, அண்ட் அப்லோடும் பண்ண முடியல. அதனால தான் தயவு செய்து மன்னிச்சிடுங்க. அண்ட் இனிமேல் நம்ம சேனல் ரெகுலராக வீடியோஸ் வரும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படின்றத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வேணும். ஃபோட்டோ யாருக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த அப்ளிகண்ட் ஃபோட்டோ அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை ரேஷன் கார்டாக இருக்கலாம். ரெண்டுத்தில் எதனா ஒன்று வச்சுக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் அப்படின்றது அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கான ப்ரூஃப். மார்க் ஷீட்டாக இருக்கலாம், இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ன்றது டிசி 12th 10th டிசியெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட், யார் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க இன்கம் எவ்வளோ, அவங்க பேரில் அப்ளை பண்ண அந்த சர்டிஃபிகேட். இல்லை அப்ளிகன் பேரில் இன்கம் சர்டிஃபிகேட் தரமே பிரச்சனை இல்லை, அவங்களோட இன்கமும் நம்ம எடுத்துக்கலாம். செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ஸ், நம்ம வெப்சைட்லேயே ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு ஈஸி வெப் போர்ட்டல் தான் போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம எப்படி வந்து அங்கே போய் லாகின் பண்ணுறதுலாம் நான் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷன் தான் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா தான் லாகின் பண்ண முடியும். யூசர் நேம் என்டர் பண்ணுங்கள், அண்ட் தென் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா போடுங்க. ஸோ ஒன்ஸ் என்டர் கேப்சா நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாகின் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் சர்வீசஸ் பேஜ் வரும். இந்த சர்வீசஸ் பேஜ் வந்து நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த கீழே அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லி 108 நம்பரில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் பேஜ் வரும். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து ஃபீ எடுப்பாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த கேன் என்டர் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த கேனை பொறுத்த வரைக்கும் கேன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர். இந்த நம்பரை வந்து இப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கிளியராக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேபி நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த பேஜில் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை உங்களுக்கு நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் நேம் அந்த மாதிரி மொபைல் நம்பர்லாம் என்டர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும் டீட்டெயில்ஸ்லாம். ஒன்ஸ் என்டர் பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் அதில் போய்ட்டு இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலில் இந்த மாதிரி செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரொசீட் கொடுக்க முடியும். ஸோ ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இதில் நமக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே மேக்ஸிமம் வந்து ஃபில்டாக தான் இருக்கும். நம்ம ஏன்னா கேனடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதில் போட்டிருப்போம். அந்த டீட்டெயில்ஸ் இதுலேயுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எதுவுமே பெருசாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ்னு சொல்லி எல்லாமே ஃபில் ஆகி வந்துடும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ண விடுறது ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து எஜுகேஷனல் டீட்டெயில், இன்னொன்று வந்து அதர் டீட்டெயில். ஸோ எஜுகேஷன் டீட்டெயில் என்னெல்லாம் என்டர் பண்ணணுன்றதை கிளியராக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆமாவா இல்லையான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் ஸ்கூல் படிச்சிங்கன்னா ஸ்கூல் நேம், இல்லை காலேஜ் வரைக்கும் படிச்சிருந்தா காலேஜ் நேம் என்டர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு எப்போ எந்த வருஷம் முடிச்சிருக்கீங்க, இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் கேட்பாங்க. நீங்கள் இது வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராக் டவுன் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணணும். ஹையஸ்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ன்றது எது மேக்ஸிமம் எந்த டிகிரி முடிச்சுன்னா டிகிரி போகிற மாதிரி இருக்கும். SSLC HSC அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் போர்டா யூனிவர்சிட்டி, இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா இல்லை CBSE மெட்ரிகுலேஷனா அந்த மாதிரி நம்ம வந்து போர்டை என்டர் பண்ணணும். ஒன்ஸ் அதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட டேட்டு கேட்பாங்க. நீங்கள் என்ன டேட்லேருந்து என்ன டேட் இருக்கும் வேலைக்கு போகாமல் இருக்கீங்க அப்படின்ற டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். ஆனால் அந்த பேஜில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று அழகாக அப்லோட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த டாக்குமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு 6 இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 6மே எல்லாமே மேண்டட்டரியான டாக்குமெண்ட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், இல்லை எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப், டிசி, இன்கம் சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கும் பாருங்கள், டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF டவுன்லோட் ஆகும். அந்த PDFை நீங்கள் வந்து சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே 6மே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த அப்லோட் பண்ணுற சைஸும் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபோட்டோ மட்டும் 50 KB அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்ஸ்லாம் 200 KB வரைக்கும் மேக்ஸிமம் சைஸ்.
உங்களுக்கு மேபி உங்கள் ஃபோட்டோவாக இருக்கட்டும் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் அதுக்கும் மேலே அந்த சைஸ்க்கு மேலே பெருசாக இருந்துச்சுன்னா அப்படின்னா வந்து அதை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். எப்படி கம்ப்ரஸ் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோவை போய் நீங்கள் பார்த்துட்டு அதை பற்றி கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பேமெண்ட் பேஜ் வரும். மேக் பேமெண்ட் இங்கே பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு நம்ம 60 rupees வந்து எடுப்பாங்க நம்ம அக்கௌண்ட்லேருந்து. நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்தோன்னா அவங்க 60 rupees எடுத்துகிட்டு ரெசிப்ட் இந்த மாதிரி வரும். ஸோ ரெசிப்ட் வந்தோடனே அது இப்படி தான் எனக்கு பார்க்குறதுக்கு ஒப்புகை சீட்டுன்னு போட்டிருக்கோம். அப்புறம் இந்த ஒப்புகை சீட்டில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். இந்த மாதிரி டிஎன்னு ஸ்டார்ட் ஆகி ஒரு நம்பர்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ண டேட் உங்கள் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷனில் மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1 week அந்த மாதிரி ஆனோன்னு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் போட்டாலே போதும். சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸும் ஷோ ஆகும். உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் கேனடியில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த மொபைல் நம்பருக்கே உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். அது ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அப்போ செக் பண்ணும்போது உங்களுக்கு டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துடும். இந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட்டில் போய் பண்ணிங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வேலையின்மை சான்றிதழ் அப்படின்ற சொல்லி போட்டு என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரைக்கும் வேலைக்கு போகல அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்கள் ஃபோட்டோவோட சேர்ந்து வரும். இந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்மளால் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் எல்லாமே அவைல் பண்ண முடியும். உங்களுக்கு மேபி என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோஸ் எல்லாமே கூடிய சீக்கிரமாகவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்ற விஷயத்தை அப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கிளாரிஃபை ஆகிறதுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம மெயிலுக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் போடணும் அப்படின்னு எதனா உங்களுக்கு வந்து சஜஷன் இருந்ததுன்னா அதையுமே சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணுறதுக்கு தெரியல இல்லை டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம் கண்டிப்பாக. நான் அடுத்து என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அடுத்து என்ன வீடியோ போட போகிறோன்னா எப்படி நம்ம வந்து லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, அதாவது தமிழில் வாரிசு சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் போட போகிறேன். அது கூடவே சேர்த்து நான் திருப்பி சொல்லிக்கிற விஷயம் நம்ம சேனலாக இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரன்றதை நான் ஃபாஸ்ட்டாக நான் கண்டிப்பாக வந்து அக்ரி பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இத்தனை வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நோட்டிஃபிகேஷன்ஸாக எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ கைஸ், பை பாய்.